Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருது தொகுதியில் உள்ளடங்கிய 98 ஊராட்சி 5 பேரூராட்சி ஏனைய பகுதிகளிலிருந்தும் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளிலிருந்தெல்லாம் திருவிடைமருது தொகுதி ஆடுதுறையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் முகாம், மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ சிறப்பு முகாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்குகிற விழா ஆகியவை இன்றைக்கு முகாமாக துவங்கியிருக்கிறோம். அனைத்து துறையிலும் மறுவாழ்வு பெற வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் துறை என்று வந்தால் தனி கவனம் காட்டக்கூடிய ஒரு அற்புத தலைவர். காரணம், ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று மணிமகுட சூட்டி பெயர் மாற்ற தந்து தனி துறையை உருவாக்கியவர் கலைஞர். அப்பொழுது துணை முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். அப்படி உருவாக்கப்பட்ட துறை இன்றைக்கு முதலமைச்சர் வசமே இருக்கிறது. உச்சகட்ட பாராட்டு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திற்கும், ஒவ்வொரு பேரூராட்சி மன்றத்திற்கும், ஒவ்வொரு நகராட்சி மன்றத்திற்கும், ஒவ்வொரு மாநகராட்சி மன்றத்திற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய பிரதிநிதித்துவம் எப்படி வாக்களித்து நான் கவுன்சிலர், வாக்களித்து நான் ஒன்றிய குழு உறுப்பினர் என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ அதைபோல் அந்த சபையில் இவர்களுக்கென்ற ஒரு தனித்த நாற்காலியை உருவாக்கி தந்த ஒரே தலைவர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மட்டும்தான். அதை மாற்றுத்திறனாளிகள் கொண்டாடுகிறார்கள், உளமாற நன்றி கூறுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கையில், திருவிடைமருது தொகுதியில் கிராமப்புற பகுதியாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் ஆடுதுறைக்கோ, திருவிடைமருதூருக்கோ, கும்பகோணத்திற்கோ, தஞ்சாவூருக்கோ, மயிலாடுதுறைக்கோ, புத்தானத்திற்கோ சென்று மாற்றுத்திறனாளிகள் மருத்துவம் பார்ப்பது என்பதோ, புதிய அட்டை பெற விண்ணப்பிப்பதோ, புதிய உபகரணங்கள் பெற விண்ணப்பிப்பதோ இயலாத காரியம். இதை கிராமப்புறத்தில் குக்கிராமத்தில் இருக்கிற நான் தொடர்ந்து நன்றாக உணர்ந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அந்த வகையில் தான் நம்முடைய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சே ராமலிங்கம் எம்பி அவர்களும் உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளும் எனக்கு தந்த அறிவுரை, புதிய அட்டை பெறுவதற்கும், திருத்தம் பெறுவதற்கும், உபகரணம் பெறுவதற்கும், மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கும் இவர்கள் தஞ்சாவூருக்கு சென்று விண்ணப்பித்து வர சொன்னால் அது எவ்வளவு இடர்பாடு. எனவே இங்கேயே நடத்த வேண்டும் என்று எனக்கு வலியுறுத்தினுடைய விளைவுதான் ஆண்டுதோறும், பேரளவுக்கு சொல்லவில்லை, உண்மையாக ஆண்டுதோறும் தொகுதியளவில் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாம், மருத்துவ முகாமை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இன்றைக்கு மட்டும் சுமார் 400 பேருக்கு மேல் தற்சமயம் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 400 பேரும் தஞ்சாவூர் போக வேண்டுமேயானால் எவ்வளவு பயண செலவு, பயண அலைச்சல், மாற்றுத்திறனாளி போவது மட்டுமல்ல, அவர்கள் உடன் அழைத்து செல்பவர்களுக்கு எவ்வளவு இடர்பாடு. இந்த இடர்பாட்டையெல்லாம் களைய வேண்டிதான் இன்றைக்கு மருத்துவர் குழுவையே ஒரு 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், கண், காது, வாய், மூக்கு, மூட்டு, வயிற்றுப்பகுதி, இருதயம், சர்க்கரை வியாதி, பலதரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய நோயை கண்டறிந்து குணமாக்க அதற்குரிய மருத்துவ சிறப்பு முகாமை செய்தனுடைய விளைவு எழுச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த முகாம் சிறக்க எல்லா நிலையிலும் ஒத்துழைத்த முதலமைச்சருக்கும், துணை முதலமைச்சருக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும், வருகை தந்திருக்கிற அண்ணன்மார்களுக்கும், தொகுதியின் மக்கள் தொண்டன் என்ற முறையில் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக கும்பகோணம் தொகுதியில் கேட்டிருக்கிறார்கள். ஒரு 10-15 தினங்களில் கும்பகோணம் தொகுதியில் ஒரு முகாம் நடத்த நாடு முழுவதும் நடக்கிறது. இதில் கிராமப்புறம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் தனித்த அக்கறையோடு இந்த தொகுதியில் நான் உருவாக்கி தந்திருக்கிறேன். ஆள தெரியாத மோடி ஒன்றிய இந்தியாவை ஆள வந்ததற்கு பிறகு எந்த அளவிற்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது என்பதை நன்றாக அறிவோம். கட்டுப்படுத்துவதற்கு, பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்வதற்கு யோசிக்காத பிரதமர் பண மதிப்பீடு என்ற பெயரிலே டிஜிட்டலைஸ் வேர்ல்ட், இனி காகிதம் இல்லை, பணம் இல்லை என்று டிஜிட்டலைஸ் என்று சொன்னார். பின்னர் வருவதை முன்னரே அறிந்து செயல்படுத்துபவர் தான் அரசன். அதுதான் வருமுன் காக்கிற முறை. இது செயல்படுத்த முடியுமா முடியாதா என்று அறியாமலேயே டிஜிட்டல் முறை கொண்டு வரப்படும் என்று அறிவித்தவர் பிரதமர். அதை கொண்டு வராமல் தோற்று போனவரும் பிரதமர் தான். இன்றைக்கு 20%, 30% முன்னேறி இருக்கும், அது வேறு அவர் சொன்ன காலகட்டங்களில். அதன் பிறகு 500 ரூபாய் செல்லாது, 1000 செல்லாது என சொல்லி 2000 ஆக்கினார். பாதிப்பு எவ்வளவு, பாதிக்கப்பட்ட உயிரிழப்பு எவ்வளவு? சரி, அதனால் முன்னேற்றம் நடந்ததா என்றால் அதுவும் இல்லை.
அதுதான் வேடிக்கை. எனவே பொருளாதாரத்தில் மந்த நிலையை உருவாக்கி சீரழித்த இதே பிரதமர் மோடி 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு மத கலவரத்தை தூண்டுவது, சிறுபான்மை மக்களுடைய நலனை நசுக்குவது, ஒன்றிய அரசின் மூலம் மாநில அரசுடைய உரிமைகளை பறிப்பது, தன் கட்சி ஆளாத மாநிலத்தில் ஆளுநரை விட்டு ஜனநாயகத்தை மீறுவது, சர்வாதிகாரத்தை செய்வது என்று ஒரு கொடுமையான ஆட்சி நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள் வங்கிகளில் பயன்பெற வேண்டும், கடன் பெற வேண்டும் என்றால் தங்க நகைகளை, தங்க பொருள்களை அடமானம் வைத்து, கலைஞர் காலத்தில் தங்க நகையை விவசாயி ஒருவன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலோ வங்கிகளிலோ அடமானம் வைத்தால் ஓராண்டுக்குள் அந்த நகையை பணத்தை கட்டி மீட்டு விட்டால் வட்டி இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு அந்த தங்க நகையை பெறுவதற்கு, கடன் பெறுவதற்கு பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கி இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆக விவசாயிகளை தங்க நகை கடன் திட்டத்தின் மூலம் வஞ்சிக்கிற அரசு மோடி அரசு. அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விவசாய பெருங்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், சிறு சிறு வர்த்தகர்கள் எதிர்ப்பார்கள். ஏன் அதைவிட சாதாரண குடிமக்களும் எதிர்க்கக்கூடிய காரியத்தை தான் தங்க நகைக்கடன் திட்டத்தில் புதிய வரைமுறை என்ற பெயரில் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிறார். இதை நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழக மக்கள், ஏழைய மக்கள் கண்டிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அவர் அதை திருத்திக் கொள்ள வேண்டும், அதை திரும்ப பெற வேண்டும். நம்முடைய மாநில துணை முதலமைச்சருடைய தலைமையில் உயர் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் தலைநகர் சென்னையில் நடந்தது. தொலைக்காட்சி ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள். இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டத்தை துணை முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்தோம். அந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் மாண்புமிகு தங்க தென்னரசு அவர்கள், துணை முதலமைச்சர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் நம்முடைய தொழில் நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், தலைமைச் செயலர், அந்தந்த துறை உயர் அதிகாரிகள் கலந்து பேசி அதற்கு எப்படி அந்த தகுதியுள்ளவர்களை தேர்வு செய்வது, அந்த பொருள்களை வாங்குவதற்கு என்னென்ன தரத்தை உருவாக்குவது, அதற்குரிய நெறிமுறைகள் என்னவென்றெல்லாம் ஆலோசித்து பல கூட்டங்கள் நடத்தி கடைசியாக தலைநகரின் கூட்டத்தையும் நடத்தி இருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் அவர் தலைமையேற்றிருக்கிற இந்த துறை மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தி பல லட்சம் மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்கிற வழிமுறையை முதலமைச்சர் அறிவிப்பார். விரைவில் அது நடக்கும். நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்த ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்கிற முழுமுயற்சியை துணை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை அதற்கு என்றைக்கு பக்கபலமாக இருக்கும். முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.